மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களை சாதியால் மதத்தால் பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் 517 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதோடு முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய முதல்வர், திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் அளித்த வரவேற்பின் மூலம் 2026 மட்டுமல்ல 2031, 2036 தமிழ்நாட்டை ஆளப்போவது உறுதி என்றார். தமிழ்நாட்டிற்கான நிதியை மத்திய அரசு சரியாக தரவில்லை என்றும், ஆனால் தமிழ்நாட்டு மக்களை சாதியால் மதத்தால் பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி நடப்பதாகவும் கூறினார். பிஜேபி அதிமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க. இதுதான் அவங்க அரசியல். தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க. உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து. இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண், பேரறிஞர் அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண், தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண். இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க. இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. 4 ஆண்டுகளில் 3000 கோயில்களில் குடமுழுக்கு, 84 கோடி ரூபாயில் தேவாலயங்கள், மசூதிகளை புனரமைக்க நிதி வழங்கப்பட்டுள்ளதாக முதல்வர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்றில் அளவுக்கு 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். அதே போல் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலயங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம். இதுதான் நம்ம திராவிட மாடல். இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. மல்லக்குண்டா பகுதியில் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய சிப்காட், குமாரமங்கலம் பகுதியில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் துணை மின் நிலையம், ஆலங்காயம் நெக்னா மலையில் 30 கோடி ரூபாய் செலவில் 7 கிலோமீட்டர் மலைவழிச்சாலை, திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் அமைந்திருந்த இடத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி வணிக வளாகம் மற்றும் ஆம்பூரில் 1 கோடி மதிப்பில் புதிய நூலகம் என்ற முக்கிய அறிவிப்புகளையும் முதல்வர் வெளியிட்டார். புதிய தலைமுறைக்காக திருப்பத்தூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் விக்டர் சுரேஷ். தூத்துக்குடி அருகே அதிமுக பிரமுகர் உயிரிழந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு தமிழ்நாட்டை படுபாதாளத்திற்கு தள்ளியுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் முத்து பாலகிருஷ்ணன் என்பவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவர் கொலை செய்யப்பட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில், இதில் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. விபத்து தொடர்பாக லாரி ஓட்டுநரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், அதிமுக பிரமுகர் முத்து பாலகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இக்கொலைக்கு உள்ளாட்சித் தேர்தல் போட்டியும் ஒரு காரணம் என கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இதையும் தனிப்பட்ட கொலை என்ற அளவோடுதான் திமுக அரசு கடந்து செல்லுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சியினரை கொலை செய்யும் அளவிற்கு திமுகவினருக்கு பதவி வெறி தலைக்கேறி விட்டதா என வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைத்துவிட்டு தமிழ்நாட்டை திமுக அரசு படு பாதாளத்திற்கு தள்ளியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுக நிர்வாகி கொலை வழக்கு தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.